ஒரு தலைமுறையே வேற விதமாக மாறி இருக்காங்க சைமன். இது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தலைவர் தான், ரைட்டு, விஜய் ஒரு தலைவர், ஆனால் ஒரு நடிகராக இருந்த தலைவராக மாறினவர். அது அவன் பார்த்து டிரான்ஸ்ஃபார்மரத்தில் ஏறலாம், கம்பத்தில் ஏறுறான், பேனரில் ஏறுறான், பெரிய பெரிய கட்டடத்தில் ஏறுறான். இப்போ எந்த மனநிலைக்கு அவங்க மாறி இருக்காங்கன்னு தெரியல. வந்து அந்த மாறினதுக்கான காரணம் என்னன்னா, நான் விஜய் மட்டும் குற்றம் சொல்லுவது, மிக சமீபமாக இல்லது ஒரு கடந்த 10 வருடமாக இந்த மாஸ் ஹீரோக்கள் பண்ற இந்த சினிமாவில் பண்ற இந்த வேலை தான் காரணம். ஒரு உச்சகட்டமான வன்முறையை கையில் எடுத்துக்கிட்டு வந்து அவங்க திரைப்படத்தில் காமிக்கிற ஒரு விஷயம்தான் இவங்களுக்கு இந்த மாதிரியான மனநிலையே போய் சேருது. அது காரணம் என்னன்னு நான் சொல்றேன்னா, நான் படிக்கிற காலத்தில் எம்ஜிஆர் வந்தார். வந்து செய்யாறில் ஒரு இடைத்தேர்தல் நடந்தது 83ல். இப்போ ஒரு கிரவுண்டு செய்யாறு அரசு மேல்நிலை பள்ளியில் கிரவுண்டில் வந்து எம்ஜிஆர் வர போறாருன்னு காலையிலே உட்காந்துட்டாங்க ஜனங்க. வராரு 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 வராருன்னு. மாலை தான் வந்தாருன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகங்கள் இருந்து. ஆனால் அது வரைக்கும் அந்த கூட்டம் அவ்வளோ கட்டுக்கோப்பாக இருந்தது, அவ்வளோ கலையாமல் இருந்தது. அதாவது ஒரு தலைவர் இறப்பிற்கு அதிகப்படியான தொண்டர்கள் வந்த ஒரே தலைவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. ஏசியாவிலே ஃபர்ஸ்ட். அப்படி வந்து மவுண்ட் ரோட் முழுக்க அந்த பழைய படங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அந்த கூட்டத்தில் கூட ஒரு சலசலப்பு ஏற்படல, ஒரு வன்முறை ஏற்படல. காரணம் என்னன்னா, அப்படி அவங்க இருந்துட்டு போனாங்க. ஏதோ 2-3 இடத்துல விபத்துன்னு அந்த அந்த சமயங்களில் பேப்பரில் வந்து செய்தி வந்து அதை சொல்லி தான் எனக்கு தெரியும். வந்து படிச்சு தான் நான் இது பண்ணியிருக்கேன் அண்ணாவை பற்றி படிக்கும்போது. இன்றைக்கு அந்த அந்த தலைமுறை மாறிட்டாங்களோ, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதை மாறிட்டாங்களே, அதனுடைய வெளிப்பாடு தான் அது இன்ட்ரிவான்னு எனக்கு தோணுது. வந்து இந்த இடத்துல யாரா இருந்தாலும் இது ரொம்ப வந்து ஒரு ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். அது நீங்க கொண்டாடுங்க, அதை தாண்டி இது பண்ணுங்க. இப்படி ஓப்பனா பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு. உண்மையிலே விஜய்க்கான ஒரு மாசு இருக்கு, இதெல்லாம் இருக்குது. நம்ம கூட போன வீடியோல கூட திட்ட சொல்லியிருந்தோம், விஜய் யாருமே திட்டல அப்படின்னு. நீ வந்ததெல்லாம் இது நடந்தது, நீ கரூருக்கு ஏன் வந்த, நீ நாமக்கல்லோடு திரும்பி போயிட வேண்டியதானே, யார் உன்னை விட்டுட்டு யாருமே சொல்லலை. அதை தாண்டி இவங்க இப்படி பேசுறது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது. இன்னொரு தரப்புல என்னன்றாங்க, இவங்கெல்லாம் காசு கொடுத்து பேச வச்சாங்கன்றாங்க. அதெல்லாம் அந்த விமர்சனங்கள்லாம் வந்து என்னால் இது பண்ணவே முடியல. அது விட்டுடலான்னு கூட தோணுது.